அன்பான சகோதர சகோதரிகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்வு ஆசீர்வாதமான ஒன்று, ஆண்டவருடைய அருட்கொடை என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் கஷ்டமும் சந்தோஷமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எல்லா கஷ்டங்களும் மாறிவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. வாழ்க்கையில் நெருக்கங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருவது இயல்பு, நியதி. அதுதான் வாழ்வு. ஒரு அரசனுக்கு பெரிய ஒரு கஷ்டம் வந்தது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவன் சொன்ன ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அரசனாகிய யோசபாத் தனக்கு வந்த கஷ்ட நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த பெரிய சேனையை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். யாருடைய கண்கள்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, புருஷர், மனைவியர், பிள்ளைகள், குழந்தைகள், வாலிபர்கள் குடும்பமாய் தேவனுக்கு முன்பாய் போய் நிற்கிறார்களாம். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் குடும்பமாய் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். நின்று என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, இதை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்றும் தெரியவில்லை என்று உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன மாறுத்தரம் செய்தார்? எப்படி அவர்களை விடுதலை செய்தார்? வசனம் பின்பாக அழகாய் சொல்கிறது. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார், யுத்தத்தை நிறுத்தி விடவில்லை, யுத்தம் செய்ய போங்கள் என்று சொல்லுகிறார். பல வேளைகளில் நீங்கள் பிரச்சனையின் விளிம்பு வரைக்கும் வருவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். பிரச்சனையை எடுக்கவே மாட்டார். 11ஆம் மணி வேளை வரைக்கும் ஆண்டவர் மௌனமாய் இருப்பது போல இருக்கும். ஆனால் தேவன் அங்கு ஆச்சரியமான ஒரு விடுதலையை கொடுத்தார். ஏன் தெரியுமா? எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொன்னார்களே. என்ன விடுதலை கொடுத்தார்? பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, யுத்தத்திற்கெல்லாம் போய்விட்டார்கள், பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்களாம். அவர்கள் அந்த யுத்தத்தை செய்யவில்லை. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொன்னார்களே, அந்த தேவன் யுத்தத்தை செய்தார். இன்றைக்கு குடும்பமாக என்ன பிரச்சனை சந்திக்கிறீர்கள்? முழு குடும்பமாய் என்ன சோதனையின் பாதைகள் கடந்து செல்கிறீர்கள்? என்ன நெருக்கத்தில், என்ன தேவையில், என்ன அவமானத்தில், என்ன கண்ணீரில் வாழ்கிறீர்கள்? ஒன்றே ஒன்று செய்யுங்கள். குடும்பமாய் வந்து தேவனுக்கு முன்பாக நில்லுங்கள். அவரை பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு பலனும் இல்லை, செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவும் இல்லை, நாங்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார். இந்த குடும்பம் என்னையே நோக்கி இருக்கிறதே, இந்த மகள் அல்லது இந்த மகன் என்னையே நோக்கி கொண்டிருக்கிறானே, என்னையே நோக்கி கொண்டிருக்கிறாளே, நான் அவங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று இறங்கி வந்து பெரிய விடுதலையை கொடுப்பார். அன்றைக்கு யோசபாத்தை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார். என்ன செய்வதென்று தெரியாதிருந்த நிலைமையில் இருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வாத நிலைமைக்கு உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, குடும்பமாய் கஷ்டத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்களே, அல்லது தனி நபராய், தனி மனுஷனாய் கஷ்டத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. என்ன செய்வதென்று உடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, மேற்கொள்ள பலனும் இல்லை. நீரே கூட இருந்து ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அரசன் யோசபாத்துக்கு கொடுத்த அதே வெற்றி உடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமாக போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. மீட்பரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன செய்ய என்று தெரியாத நிலையில் இயேசு உங்களுக்கு ஒரு வழி திறப்பார். God will make a way where there seems to be no way. உங்களுக்கு வழி திறக்கும், வெற்றி வரும். சந்தோஷமா இந்த நாளை துவங்குங்கள். God bless you.